ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சித்திரை 1 எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சக்கரை பொங்கல் செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த டம்ளரால் தலையை தட்டிட்டு 2 டம்ளர் பச்சரிசி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுலேயே அரை டம்ளர் பாசி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் கழுவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கலாம். பாலும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா 2-3 தடவை கழுவிட்டேன். ஒரு டம்ளருக்கு 2.5 டம்ளர்னு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் பால் நான் சேர்க்குறேன். இப்போ குக்கர் மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். நல்லா குழைவாகவே வெந்துருச்சு பாருங்கள், நல்ல குழைய வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதே மாதிரி 2 டம்ளர் வெல்லம் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது கல் மண் தூசி எதுவும் இல்லாத வெல்லம். அதனால நேரடியாகவே நான் இதில் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். ஏலக்காய் தூள் சர்க்கரை போட்டு ஏலக்காயை அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். மறுபடியும் ஒன்றா நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சி நல்லா கொஞ்சம் வேகட்டும். நெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அது அப்படியே உருகட்டும். கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு முடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் பாலாக எடுத்தும் ஊற்றிக்கலாம், திருவியும் போட்டுக்கலாம். நான் அப்படியே நெய்யில் வறுத்து சேர்க்க போகிறேன். நெய் சூடாயிருச்சு. தேங்காயை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுப்பட்டுருச்சு ஓரளவு. இப்போ முந்திரியவும் இதுலேயே சேர்த்துட்றேன். சேர்த்து வறுத்துக்கலாம். 2 வறுப்பட்டுருச்சு. நான் இதில் எடுத்து போட்டுட்டேன். ஒரு கையிலேயே ஃபோன் வச்சுருக்கேன், அதனால தான் நான் கரெக்டாக உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நீங்களும் டக்குன்னு இப்படி ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு இந்த புது வருஷ தமிழ் வருட பிறப்புக்கு சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் தமிழ் வருட நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. நன்றி.